இதை மட்டும் தான் உனக்கு பிக்க சொன்னேன், செடியவே உனக்கு கொள்ள சொல்லலை. இதை மட்டும் தலையை மட்டும் பெரிய இந்த ஒரு கொத்து 2 கொத்து மட்டும் பெரிய ஒரு கொத்து 2 கொத்துல எவ்வளோ சேலம் வந்துடும் போதும். போதும், இந்த சேலமே போதும். இதே வந்து ஜெல்லி மாரி பண்ண முடியும். இது அந்த வேறு காட்டவே இல்லை கட்டுப்படி இரு நான் வரேன். ஒரு டம்ளர் தண்ணியா? தண்ணி ஊத்தாதான் நல்லா கலங்க. உங்க ஊத்தும் போதே தெரியுதா உனக்கு? நம்ம ஃபில்டர் பண்ணி 2 பாத்திரத்தில் மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 10-15 நிமிஷம் நம்ம அதை அப்படியே விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் இது நம்மளுக்கு ஜெல்லி பதத்துக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிட்டு இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. ட்ரை பண்ணி பாரு. இந்த கட்டுக்கொடி மூலிகை வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம், ஸ்கின்னுக்கு நல்லது, சீத பேதிக்கு நல்லது, மூல நோய்க்கு நல்லது, உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், எலும்பு தசைகளை நல்லா வச்சுருக்கோம், உஷ்ணத்தை தணிக்கும் மாமருந்துன்னு கூட சொல்லலாங்க.